பங்களாதேஷ்ல மீண்டும் வன்முறை. ஏற்கனவே லாஸ்ட் இயர் பல கோரிக்கைகள் செயல்படுத்தணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் சார்பாக நடத்தப்பட்ட ப்ரோட்டஸ்ட் ஓவரால் கண்ட்ரில ஸ்ப்ரெட் ஆகி ஃபர்தர் வன்முறையா மாறிச்சு. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவங்க பதவியை ரிசைன் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காரு சொன்னாங்க. அங்க இருக்கிற ஒருவர் முகமது யூனுஸ் அவர் தலைமையில ஒரு இடைக்கால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது. இப்ப அங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற நிலையில ஃபார்மர் பிரதமர் ஹசீனா அவர்களுக்கு எதிராக ப்ரோட்டஸ்ட் நடத்த அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் லீடரோட ஒரு முக்கியமான ஒருவர் ஷரீப் உஸ்மான் ஹாதி அவர் ப்ரோட்டஸ்ட்க்கு வரும்போது ஒருவரால் ஷூட் பண்ணப்பட்டு ஃபர்தரா ஹையர் ட்ரீட்மெண்ட்காக சிங்கப்பூர் போய் அனுமதிக்கப்பட்டார். பிறகு அவர் இறந்துட்டாரு நியூஸ் வெளியானது. இதை தொடர்ந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அவர் டெத்துக்காக ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி பல நியூஸ் சேனல்ஸோட பில்டிங்ஸ் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஷரீப் உஸ்மான் ஹாதி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல நடக்க போற எலெக்ஷன்ல டாக்காவோட முக்கிய கேண்டிடேட் என்று சொல்லப்படுகிறார். ஒரு யங்ஸ்டர்ஸ் நினைச்சா நாட்டில் இருக்கிற எந்த திட்டத்தையும் செயல்படாம பண்ணலாம். ஏன் ஒரு கண்ட்ரியோட ஒரு கவர்மெண்ட்டையே டிஸ்மேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி அப் டு டேட் ஆன ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ஃபயர் ஸ்பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.